ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாளன்று நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான இந்த 5 பொருட்கள் மூலமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும், வறுமை நீங்கும், கவலை அகலும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையே பிரகாசமாக மாறும், இருள் நீங்கி பிரகாசமாக மாறுவதற்கு, ஒளி பெருகுவதற்கு வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்கள் என்ன, இதனுடன் சேர்த்து கார்த்திகை மாத வழிபாடு எப்படி பண்ணுவது, தீப வழிபாட்டு முறையை எப்படி செய்வது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத்திற்கு உண்டான ஒரு மாதம், இறை வழிபாட்டிற்கு உண்டான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கணும் அப்படின்றது தான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஒரு பிரதான உண்மையினே சொல்லலாம். கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். வருகின்ற நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார கார்த்திகையாக இது பிறக்கின்றது. முதல் நாளன்றே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான கார்த்திகையாக இது பிறக்கின்றது. 30 நாளும் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கு ஏற்றாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. பெண்கள் விளக்கேற்ற முடியாத காலத்தில் வீட்டில் மற்றவர்களை விளக்கேற்ற வைக்க சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை நீங்கள் தாராளமாக ஏற்றி வைக்கலாம். கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் இருள் மூழ்கி இருக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் விளக்குகள் தாராளமாக ஏற்றணும். கார்த்திகை மாத தீப வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுவது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நித்திய விளக்காக நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த கஜலக்ஷ்மி விளக்கு தான். காமாட்சி அம்மன் விளக்கும் நீங்கள் வீட்டில் ஏற்றுவீங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி நாட்களில், கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், இந்த மாதிரியான நாட்களில் தவறாமல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. குத்து விளக்கு முடிந்தால் தவறாமல் ஏற்றுங்க. 5 திரிகளும் அதில் போட்டு ஏற்றுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறை பிரகாசமாக இருக்கணும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வங்களையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து போகும். அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே மாலை நேரத்தில் வாசலில் தீபம் ஏற்றி வைங்க. இந்த தீபத்தை கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம ஏற்றணும். அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடும் இந்த மாதத்தில் செய்யணும். சிவபெருமானுடைய வழிபாட்டையும் பண்ணணும். முதல் நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு சோமவார கார்த்திகையாக பிறக்கின்றதுன்னு சொன்னேன். பிரதோஷமும் வருகின்றது. இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று சிவபெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால தவறாமல் நீங்க சிவபெருமான் வழிபாடும் பண்ணணும். கார்த்திகை மாதம் 30 நாட்களும் இந்த வழிபாட்டை நீங்கள் கடைபிடித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடன் சேர்த்து நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை கார்த்திகை முதல் நாளன்று திங்கட்கிழமை வாங்கணும். ஏன்னா சிவபெருமான் வழிபாடும் அன்றைய தினம் நீங்கள் தவறாமல் பண்ணணும். அனைவரும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதலாவதாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள் வாங்குங்க. நம்முடைய குடும்பத்தில் மங்களங்கள் பிறக்கணும் அப்படின்னா தவறாமல் அன்றைய தினம் மஞ்சள் வாங்கணும். மஞ்சள் வாங்கும் பொழுது குங்குமமும் சேர்த்து வாங்குங்க. இரண்டாவதாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பு. மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை அன்றைய தினம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதுமே சரி, செல்வ செழிப்போடு வாழணும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. மூன்றாவதாக வாங்கக்கூடிய பொருள் அகல் விளக்கு. மண்ணினால் செய்த அகல் விளக்கு. குறைந்தபட்சம் 2 விளக்கு வாங்கணும். அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். அன்றைய தினம் வாங்கிட்டு வந்தால் நல்லது. கார்த்திகை மாதத்தில் நீங்கள் மண்ணினால் செய்த அகல் விளக்கு வாங்கிட்டு வாங்க. இது வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 தீபத்தை ஏற்கனவே
அன்றைய தினம் ஏற்றக்கூடிய முதல் நாள் அன்று ஏற்றக்கூடிய தீப வழிபாடை பற்றி பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். 4ஆவதாக வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வாங்க. ஒரு மாதத்தின் முதல் நாள் அன்று இனிப்பு வாங்கிட்டு வந்தால் நல்லது. அது வெல்லம் வாங்கினாலும் சரி, சர்க்கரை வாங்கினாலும் சரி, இல்லைனா ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும். இது வாழ்க்கையில் மென்மேலும் நமக்கு இனிப்பான விஷயங்களை ஏற்படுத்தும். எப்பொழுதுமே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு இது வழிவகுக்கும் சொல்லலாம். இந்த இனிப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அடுத்தது 5ஆவதாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் வாசனையான மலர்கள். மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா, இந்த மாதிரியான வாசனையான மலர்கள் எந்த ஒரு மலர் வேணாலும் வாங்கலாம். சாமந்தி, முல்லை, தாமரை மலர், இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து சிவபெருமான் வழிபாடும் அன்றைய தினம் பண்ணணும், மகாலட்சுமி வழிபாடும் பண்ணணும், முருகன் வழிபாடும் அன்றைய தினம் பண்ணணும். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகேயன் அவதரித்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்லுது. அதனால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானை நம்ம வழிபாடு இந்த கார்த்திகை மாதத்தில் தவறாமல் செய்யணுங்க. அடுத்தது இந்த 5 பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. எத்தனை தீபம் அன்னைக்கு ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம். கட்டாயம் நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை நேரத்தில் 6 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த விளக்கு மாலை 1 மணி நேரம் எரிந்தால் போதும். மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் இந்த தீபத்தை நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றணும். இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் இந்த கார்த்திகை முதல் நாள் அன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களோ, தோஷங்களோ, கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிக்கும். தேவையான அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைவரும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.